எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வெங்காய போண்டா செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு இந்த கிண்ணத்தில் 2 கிண்ணம் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. அரிசி மாவு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சீரகம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேங்க. பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேங்க. உப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க, இது சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் ஒரு 6-7 வெங்காயம் நீல வாக்கில் மெடிசாக அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க, இதுவும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் கிண்டி வச்சிருக்கிறேங்க, இதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் தூளாக அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க, இப்போ இதையும் சேர்த்துக்கலாங்க. முதல்ல இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு போண்டா மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இதில் வெங்காயம் நிறைய போட்டுக்கிறதுனால வெங்காய போண்டாங்கிறதுனால கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அப்போ அது போட்டு எடுத்தோம்னாக்கா நீர் பதம் சரியாக இருக்குங்க. இதுலேயே வெங்காயத்திலேயே தண்ணி வர்றதுனால நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு உப்பு காரம் சரி பார்த்துக்கலாங்க. பாருங்க, போண்டா மாவு பதத்தோட இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சு எடுத்துருக்கிறேங்க. இந்த மாதிரி போட்டாக்கா எண்ணெயில் போட்டால் சரியாக இருக்குங்க, எண்ணெய் எடுக்காமல் இருக்குங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க, வானலில் எண்ணெய் விட்டுக்கிறேங்க தேவையான அளவுக்கு. இப்போ ஒரு உருண்டையாக எடுத்து போண்டா போட்டுக்கலாங்க. ரெண்டு நிமிஷத்தில் திருப்பி போட்டுக்கலாங்க, பாதி வந்த உடனே. அடுப்பு அனல் சீராகவே வச்சுக்கலாங்க, ரொம்ப வேகமாகவும் வேண்டாம், மிதமாகவே வச்சு ஏறி விட்டுக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அவ்வளோ பெருசாகவும் இல்லை குட்டியாகவும் கூட போட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் எண்ணெயே இழுக்காதுங்க, வெங்காயம் நிறையா போட்டுக்கிறதுனால. இல்லைனாக்கா நம்ம முதல்லையே வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறமா மாவு போட்டுட்டு பிசைஞ்சிட்டு தண்ணி தெளிச்சிட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சாக்க வெங்காயம் நல்லா முழுசு முழுசாக சாப்பிட்றதுக்கும் அது ஒரு மாதிரி நல்லா ருசியாக இருக்குங்க, அதனால நான் இப்படி போட்டேங்க. இப்போ வெந்த உடனே ஒன்றா எடுத்துடலாங்க. போண்டா பெருசாக போட்டுக்கிறதுனால அனல் கம்மியாக வச்சுக்கணுங்க, இல்லைன்னா உள்ள வேகாமல் போயிடும். அவ்வளோதாங்க, வெங்காய போண்டா தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கல பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு நல்லா மென்று மென்று சாப்பிட்டாக்கா வெங்காயமும் நல்லா பொறுன்னு இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.